இந்திய மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் அப்படின்ற சுட்டிக்காட்டியும் இருந்தார். ரெண்டுத்தையும் எடுத்தார். இப்போ என்ன ஒரு இதுவாக இருக்குன்னா, இதை கேட்ட செந்தமிழ் சீமான் வந்து என்னோட ஏரியா நீ வந்து வரக்கூடாதா அப்படின்னு நமக்கு கொந்தளிச்சு வந்துடுவாரோன்னு தோணிட்டு இருக்கு. கண்டிப்பாக வருவார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்திலே அவர் பொங்கியிருப்பார். அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த நாகூருடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த நாகப்பட்டினம், நாகூர் இதெல்லாம் கிட்ட சின்ன சின்ன ஊர்கள், திருவாரூர் இதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊர் தூரத்தில் இருக்கக்கூடிய நாகூரை பற்றி பேசுகிறேன். நாகூருடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்கறதுக்கு டாக்டரே இல்லையா? தளபதி அவர்கள் வந்து, அதாவது இளைய தளபதி அவர்களா என்ன சிஎம் சார் என்ன மிரட்டி பார்க்குறீங்களா, பயமுறுத்தி பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கெலாம் நான் வந்து அந்த ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாப்புல. இந்த விஜய் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை சார். இந்த கூட்டம் அதுக்கெல்லாம் பயப்படுற கூட்டம் இல்லை சார். நேரடியாவே கேட்குறேன், சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்லை சார். அதுக்கு நாம ஆள் இல்லை சார். இப்போ வந்துட்டு டிவிக்கே வர்சஸ் டிஎம்கே தான் போட்டி நான் மட்டும் சொன்னால் பத்தாது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீட்டுக்கு போய் ஆமாம் ரெண்டு கட்சியை தாண்டி வேற எவனுமே இல்லடான்றது உங்கள் மைண்டுக்குள்ளே ஏறணுன்றதை ஏற்றி விட்றாரு இருப்பாரு. ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே கூட்டத்தையே சொல்ல வச்சுட்டாருங்கிறது. 2026 ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று இல்லை, ஆல்ரெடி இதை வந்து செய்வீர்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்டு பதில் சொன்ன இதுதான் வந்து இங்கே அவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. செய்வீர்களா வந்து இந்த இடத்துல டிவிக்கேவா டிஎம்கேவா அப்படின்ற மாதிரி விஜய் அவர் தன்னோட ஸ்டைல்ல பேசுகிறாப்புல. தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் கட்ட மக்கள் சந்திப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நாகப்பட்டினத்தில் என்ன நடந்துச்சு, விஜய் என்னெல்லாம் பேசினார் அப்படின்றத பற்றி பேசணும் வந்திருக்கேன். கலர்நாடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆனால் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் பார்த்தீங்களா? எப்படி பேசினார், மக்களை அட்ரஸ் பண்ணது எப்படி பேசியிருக்காரு? உங்களுடைய வந்து வேற மாதிரி வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ரொம்ப என்னை வந்து நான் சொல்கிறது மன்னிச்சிருங்க, என்ன நான் வந்து அது லேட் ஆகிடுச்சு, எனக்கு சில பல காரணத்தால் நான் வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி முதல்ல மன்னிப்பு கேட்டார். அதுக்கு அடுத்தது தான் வந்து பேச ஆரம்பித்தாப்புல. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா, திருச்சியிலையும் அரியலூரில் பேசினதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காப்புல. இன்னும் கொஞ்சம் அதை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பட்டி டிங்கரிங் பார்க்கணும், எந்தெந்த விஷயம் அவரே போட்டு பார்த்துருப்பாப்புல. சினிமாக்காரர்ல நடிகர் உட்காந்து வீட்டில் போட்டு பார்ப்பார். ஓகே எங்கே லேக் ஆகுது, எங்கே என்ன மிஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டு இந்த டேக் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து ஒரு செகண்ட் டேக்கு. இதில் வந்து இந்த 2வது சனிக்கிழமையில் இன்னும் சூப்பராக பேசியிருக்காரு. சில விஷயங்களை சரியாக அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு தோணுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து தன்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி, அது என்ன நீங்கள் சனிக்கிழமை மட்டும்தான் வந்து போவீங்களா அப்படின்றதுக்கு அது பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில் அது? ஆமாம், சனிக்கிழமை மேட்டருக்கு பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் வந்துட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு காரணம் மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும், உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன்றாரு. அது ஒரு வகையில் சரியும் கூட தான். சரி, சனிக்கிழமை நானும் ஃப்ரீயாக இருப்பேன், நீங்களும் ஃப்ரீயாக இருப்பீங்க, சனிக்கிழமை வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். இன்னொன்று, நான் வந்து ஒரு மக்களை சந்திக்க வரேன், கூட்டமே இல்லாமல் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கப்பா, சனி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வேலைக்கு போயிட்டாங்க, அப்போ நான் வரோம். எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் வரும்போது ஏன் செவ்வாய்க்கிழமை வர மாட்டீங்களா, திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு வர மாட்டீங்களா? நம்ம சேனல்லே கூட தேவேந்திரன் கேட்டிருந்தாப்புல, ஆங்கர். அந்த மாதிரி காலையில் வந்தால் கூட்டம் இல்லாமல் போயிரும்ல அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுடைய வேலையை விட்டுட்டு நீங்கள் வருவீங்களா மாட்டீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க நிறைய பேர். அந்த பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக. அது ஞாயிற்றுக்கிழமைனாலும் சரி திங்கக்கிழமைனாலும் சரி முதல்ல அவங்க வந்துடுவாங்க வேலையை விட்டுட்டு. படத்துக்கே வந்துட்டு விஜய், அஜித், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது போன்ற நடிகர்களுடைய படம் ரிலீஸ்னால் அந்த ஆஃபீஸில் வந்து லெட்டர் போட்டு இந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸ் லீவ் பண்ண ஆஃபீஸில் போகிற நல்ல ஆஃபீஸையும் பார்க்குறோம். நிறைய ஆஃபீஸில் வந்து இவங்க உடம்பு சரியில்லை, இன்றைக்கா பார்த்து நான் கை கால் வலினேன்னு சொல்லிட்டு அதுக்காக லீவ் போட்டு போகிற மக்கள் தான். ஸோ அதனால் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃப்ரீயாக வரேன், நீங்களும் ஃப்ரீயாக வாங்க, மீட் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கு வந்து பதில் சொன்னாலும் திரும்ப அவங்க கேட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் அட்ரஸ் பண்ணது ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இந்த ஸ்பீச் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எப்படின்னா, இந்த மக்களை அட்ரஸ் பண்ணது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசிட்டார். இந்த பேப்பரில் இருந்தது அப்படியே படிக்கிறதுங்கிறத தாண்டி ஆமாம், அதுக்கும் ஒரு ஆக்சுவலாக பதில் சொல்ல நல்லா தான் இருக்கும். பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க, அதுக்கு பதில் சொல்லிருக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியே வந்து பண்ணிட்டாப்புல. அடுத்த சனிக்கிழமை மேபி அதுக்கு ஒரு பதில் வந்தாலும் வரும் போல இருக்குது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப நேச்சுரலாக சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு பேசி அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு அப்புறம் அதாவது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து பேசும்போது, நான் வந்து ஒரு சிஎம்மாக இருக்கிறேன்னு வச்சுப்போமே, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கேட்போம்,
ஒரு முதல்வருக்கு வந்து ஐயா சொல்லுங்க 39 மாவட்டங்கள் ரெக்கார்ட் கேமரா ஆன் சொல்லுங்க 39 மாவட்டங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது அந்த மக்கள்னு சொன்னா கண்டிப்பா அவராலே சொல்ல முடியாது. அவரே கண்டிப்பா ஒரு நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். யாராதான் சீமானவர்கள் இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்த்து நீ பேசுற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கலாம், எல்லாரும் சாடலாம். பட் யாருனாலையுமே ஒரு 39 மாவட்டங்களில் 234 தொகுதிகளில் கூடிய ஒரு 10-15 லிஸ்ட் அப்படியே உட்காந்து 5 நிமிஷத்துலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வந்து பார்த்து பேசுகிறாப்புல. பட் இப்போ ஆரம்பத்துலேருந்து அவருடைய ஸ்பீச்சை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம், ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஊர் மலைக்கோட்டை திருச்சி அப்படின்னு அந்த ஊரை பற்றின விஷயங்களை பேசும்போது அந்த மக்கள் கொஞ்சம் ஆர்ப்பரிப்பாங்க. அது மாதிரி இவரும் அந்த மக்களை பற்றியும் அந்த ஊரை பற்றினா பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்கிறாரு. வேளாங்கண்ணி பற்றி பேசினாரு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வேளாங்கண்ணி எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இந்த நாகப்பட்டினம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இந்த ஊர் மக்கள் வந்து மீனவ மக்கள், எனக்கும் மீனவர்களுக்கும் எவ்வளோ சொந்தம் இருக்குதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2011 நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. டேட்டு முதற்கொண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2011 நான் நடத்தினேனே, நம்ம நடத்தினோமே ஞாபகம் இருக்கா? அது பாருங்க, ஒரு அரசியல்வாதியா டேய் நான் உங்களோட வந்துட்டு இருக்கிறவன்டா, நான் ஒன்றும் வெளியாள் சும்மா வந்து நான் பண்ணல, அப்பத்துலேருந்தே இருந்தும் தான் இருக்கேன் அப்படின்றத அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த ரசிகர் மன்றம் மூலியமாக இருந்தேன், இப்போ அரசியல் கழகமே இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம், அவ்வளோதான் வித்தியாசம். அதே விஜய் அதே மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லி அங்கே அப்படியே ஒரு கனெக்ஷனை கொண்டு வர்றாரு. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து இந்த நாகை மக்களும் இந்த மீனவ மக்களும், அதாவது அவர் நமக்கு தெரியும் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த எம்ஜிஆர் பாணி அவரோட படத்தில் அங்கங்கே கொண்டு வர்றது, சுறா போன்ற திரைப்படத்தில் வந்து மீனவர்களுக்காக நடிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்றனால அந்த மீனவ டச் எனக்கு இருக்குதுங்கிறத அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. முக்கியமாக நாகை மாவட்டம் வந்து உண்மையாகவே விஜய் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணனாலே அவர் ரொம்ப க்ளோஸான ஒரு மாவட்டம். எவ்வளோ கூட்டம்னு எதிர்பார்த்த அளவு கூட்டம். நீங்கள் சொல்லுங்கள், கூட்டம் எப்படி இருந்துச்சு? கூட்டம் வந்து எதிர்பார்க்காத அளவு கூட்டம். ஏற்கனவே லாஸ்ட்டு திருச்சியிலேருந்து வரும்போது சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த தடவையும் அதே மாதிரி வழிநடைங்களில் கூட்டம் இருக்கும், அவரால் வரத்துக்கு டிலே ஆகும் நினச்சா அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க தேவையான இடத்துல மட்டும் அந்த கூட்டத்தை வந்து அவங்க இது பண்ணுற மாதிரி இருந்தது. அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. சீக்கிரமாக மீட்டிங்கும் ஆரம்பிச்சிருச்சு. அது காரணம் வந்து அந்த மக்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடந்துக்கிட்டாங்க. அதனால் அது வீட்டுக்கு சீக்கிரம் முடிச்சு அடுத்த இதுக்கு போயிட்டாப்புல. இன்னொன்று, ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு கெத்து காட்டிட்டாப்புல, இவ்வளோ கூட்டம் சேர்த்து அது இதுன்னு அப்படியே வந்து இந்த தடவை அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு தான் எப்படி வரப்போறாருன்றதே பெருசாக வந்து யாருக்கும் ஒரு கெஸ்ஸிங்லேயே விட்டார். ஆமாம், இந்த பக்கம் போகிறாரா, இந்த பக்கம் போகிறாரா, ஹெலிகாப்டரில் வரப்போறாரா, எல்லாத்தையும் கொடுத்து விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் ப்ரைவேட் ஜெட்டில் வந்து இறங்கிட்டு டக்குன்னு அங்கேருந்து என்ன பண்ணிட்டாப்புல கார்லையே வந்துட்டு திருச்சியிலேருந்து நீங்கள் வந்து தஞ்சாவூரே பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிரும் நார்மலாக நம்ம போகும்போதே. அங்கேருந்து திருவாரூர் வரைக்கும் வந்து இவர் வந்திருக்கிறார். அது ஒரு 1.5-2 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமை வந்துட்டு இவர் கார்லேயே கடந்து வந்திருக்கிறாரு. சைலண்டாக யாருன்னு சொல்லாமலாம் டக்குன்னு ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து அது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா இது மூலமாக ஒரு கூட்டத்தை மறுபடியும் உண்டாகி ஒரு தடவையும் கூட்டத்தை காட்டி தான் மாஸ்க் காட்டணும்னு அவசியம் இல்லை, மக்களுக்கும் அது வந்து பெரிய பிரச்சனையாக போயிடும் இல்லையா? ஸோ அங்கேருந்து அப்புறம் வேன் ஆரம்பிக்குது. வேனில் வந்து வழக்கம் போல் அவருடைய இது ஆரம்பிக்கிறாரு. யாருக்கும் தெரியல இது வந்து இந்த ரூட்டில் வரப்போறாருப்பான்னு யாருக்கும் தெரியாது, கெஸ் பண்ண முடியல. திருவாரூர்லேருந்து இறங்கி அங்கேருந்து வேனுக்கு மாறி டக்குன்னு நாகைக்கு வண்டி மூவ் ஆகுது உடனடியாக. அந்த கூட்டம் அங்கங்கே அந்தந்த ஊர்களில் ஓரமாக நிற்கிறாங்க, எல்லாரும் டாட்டா காட்டுறாங்க. இவர் வண்டி நிற்கவே இல்லை, சரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோ பண்ணி திரும்ப அந்தந்த ஊர்களை கடந்து போயிடுறாரு. ஒரு வழியாக நாகையை ரீச் பண்ணி இந்த ஒரு பேச்சை ஆரம்பித்தார். ஈழத் தமிழர்களை பற்றி பேசியிருக்காரு. நம்ம வந்துட்டு இப்போ நம்ம இந்த பெல்ட்டில் இருக்கிறோம், இது வந்துட்டு வந்து ஒரு கடல் வாழ்வு மக்கள் இருக்கிறாங்க இங்கே. இந்த கடல் வாழ்வு மக்கள் இங்கே மட்டும் கிடையாது, அப்படியே பார்த்தோம்னா அந்த பக்கம் இலங்கை மக்கள் இருக்காங்க, நம்ம இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள்னு சொல்லி அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க. கவனிச்சிங்களா? அதையும் கவனிச்சு அதே நேரத்தில் வந்து இந்த கடலில் மீன் பிடிக்கிறவங்களை பற்றியும் வந்து சொல்லியிருந்தார். இந்திய மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் அப்படின்ற சுட்டிக்காட்டியும் இருந்தார். ரெண்டுத்தையும் எடுத்தார். இப்போ என்ன ஒரு இதுவாக இருக்குன்னா, இதை கேட்ட செந்தமிழ் சீமான் வந்து என்னோட ஏரியா நீ வந்து வரக்கூடாதா அப்படின்னு நம்ம கொந்தளிச்சு வந்துடுவாரோன்னு தோணிட்டு இருக்கு. கண்டிப்பாக வருவார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலே அவர் பொங்கியிருப்பார், சட்டையை மாட்டி நேரம் கிளம்பி போயிருப்பார். ஏன்னா அவர் எப்படி பேசியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் இந்த இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் பேசுகிறதுலாம் ரைட், ஓகே. நீங்கள் சொன்ன அந்த மீனவர்கள் பாயிண்ட்டு சூப்பர். மற்ற ஊர் மீனவர்கள்னால் மீனவர்கள், தமிழக மீனவர்கள்னால் தமிழக மீனவர்கள், அதெல்லாம் கிடையாதுங்க, மீனவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பேச்சு பேசுகிறேன். அது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு கூட. இன்னொன்று என்னென்னா, இவர் எங்கே தொட்டுக்கிறாரு பாருங்க, அந்த ஈழத்தமிழர்கள் அவங்களுடைய தாய் பாசம் மிகுந்த தாய் தலைவன் இழந்து நிற்கக்கூடிய மக்கள்னு. இப்போ தான் நீங்கள் சொன்ன டச் ஆயிடுச்சு. சீமான் அண்ணன் வருவாப்பில், சீமான் அண்ணனுக்கு டச் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? இப்போ வந்துருக்கீங்க சும்மா பேசக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துடுவார். அது ஒரு டாபிக். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த நாகப்பட்டினம் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எல்லாரும் வந்தாங்கன்னா அப்படி பேசுவாங்க கொள்வாங்க, ரைட்டு. இவர் எப்படின்னா இந்த நாகப்பட்டினத்துடைய பிரச்சனையை பற்றி பேசலை. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும், அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படி சொல்லலை. இவர் பேசலாம் வேணும் வரணும் சூப்பர். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை மேம்படுத்தணும்.
இருக்கிறப்ப ரோடு போட்டு தரேன்ப்பா, குடிநீர் வசதி இல்லை, அதெல்லாம் பற்றி பேசாமல் உங்கள் வாழ்க்கை மேம்படணும். அது நல்ல விஷயமா எனக்கு பட்டுச்சுன்னா. இப்போ எல்லா ஊர்கள்லையும் எல்லா வசதிகளும் இருக்கணும். ஒரு டியர் 1 சிட்டியில், சென்னை போன்ற சிட்டியில் எத்தனை ஃபேக்டரிகள் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கோ அது வந்து ஒரு டியர் 2 டியர் 3 சிட்டியில் இருக்கணுங்கிறது தானே உண்மையான ஒரு வளர்ச்சி ஒரு நாட்டுக்கு. சென்னை மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருந்தால் தமிழகம் வளருது, OMR தாண்டி அப்படியே செங்கல்பட்டை தொற்றுச்சுன்னா தமிழகம் வளருதுன்னு கிடையாது இல்லையா? அப்போது எல்லா மாநிலங்களும் எல்லா மாவட்டங்களும் வளரணுன்ற அந்த ஒரு விஷயத்த இவர் இப்படி இந்த விதத்தில் அட்ரஸ் பண்ணது ஒரு சூப்பரான மேட்டர்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா, மீனவ மக்கள் வந்து அங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த மீனவர்கள் அந்த மீனை வந்துட்டு வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி அமைச்சு கொடுங்க. இங்கிருந்தே வந்து ஃபுட் ப்ராசஸிங் மாதிரி பதப்படுத்துகிற இடம் மாதிரி பதப்படுத்துறது, அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நெல் மூட்டையை வந்துட்டு வைக்கிறதுக்கு குடம்லாம் ஒரு பெருசாக அமைச்சு கொடுங்க. மழையினால் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தால் வேலை வாய்ப்புகளை நிறைய அதிகப்படுத்தி கொடுங்க. இங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவங்களுக்குடைய வேலை வாய்ப்புகளுக்கு தொழிற்சாலைகள் அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் இவங்க நல்லா வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாயிண்ட் பண்ணித்தார். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறார், இந்த நாகூருடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த நாகப்பட்டினம், நாகூர் இதெல்லாம் கிட்ட கிட்ட சின்ன சின்ன ஊர்கள், திருவாரூர் இதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் தூரத்தில் கூடியது. நாகூரை பற்றி பேசுகிறார். நாகூருடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்கறதுக்கு டாக்டரே இல்லையாங்க. இந்த பக்கத்தில் ரொம்ப கொடுமையான விஷயம். நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க, இந்த படத்தெல்லாம் பார்ப்போம் நம்ம, இந்த பக்கத்து ஊர்லேருந்து தான் டாக்டர் வரணும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலவரம் இருக்குதோ என்னமோ அதை வந்து ஒரு அட்ரஸ் பண்ணியிருக்கு. இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு படத்துலேயே வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருப்பார். ஒரு படத்தில் அது உண்மையாகவே ஒரு ஊரில் நடக்குதுன்னும் போது நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய மேட்ரு. அது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தும் அதை பிரசவம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது அதை விட பெரிய கொடுமை எதுவும் கிடையாது. இதை வந்து ஒரு அட்ரஸ் பண்ணதால் இது சரி பண்ணப்படும்ன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக. அப்புறம் இங்கேருந்து 2 இண்டஸ்ட்ரீஸ் மூடப்பட்டிருக்குது. ரயில் பெட்டி வந்துட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு இது இருந்திருக்கு, ஸ்டீல் ரோலிங் மில்லு ஒன்று இருந்திருக்குது. இதெல்லாம் வந்து மூடப்பட்டுருச்சு பல வருடங்களுக்கு முன்னாடின்னு சொல்கிறாரு. அதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும், எதனால் மூடப்பட்டுச்சு என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் திரும்பவும் ஏன் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அதிகமான வேலை வாய்ப்பு, அதுதான் வந்து ஓவராலாக வந்து இங்கே இருக்க முன்னேறத்துக்கு வழியை கொடுங்க. வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குது, அதை வந்து பெருகிறதுக்கு வழியை கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாப்புல. அப்புறம் இந்த தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஹைவே ரொம்ப நாளாக போடுறீங்க எப்போ தாங்க போட்டு முடிப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கேட்டு முடிக்கிறாப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து நாகை மாவட்டத்தை சம்மந்தப்பட்ட முக்கிய விஷயங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணிடுறார். அடுத்து தான் மேட்ருக்கு வர. சரி ரைட்டு, இங்கே வந்தோம், இந்த ஊருக்கு நமக்கு ஒரு கனெக்ஷனை சொன்னோம், இந்த ஊருக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத சொன்னோம். முக்கியமான பாயிண்ட் எதுக்கு வந்திருக்கோம்? 1 ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். இன்னும் சீக்கிரத்தில் ஓட்டு கேட்க வருவேன், அப்போ நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போடணுங்கிறத. அதுக்கு முன்னாடி டிஎம்கே அட்டாக் பண்ணணுமே, அதுதானே மெயின் வேலை. உண்மை தானே. அங்கே இறங்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நான் வந்து நிறைய இதெல்லாம் கேட்டேங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்த கொடுங்க, அந்த இடத்த கொடுங்க, நான் கேட்குற இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நான் வந்து இப்போ பிரச்சனையே இல்லாத பெரிய இடமா கேட்குறேன், இல்லை நீ சந்தில் தான் வந்து மீட்டிங் நடத்தணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆமாம். அப்புறம் நான் வந்து கையே ஆட்டக்கூடாதான், இவ்வளோதான் தூக்கணும், கை இவ்வளோ தூக்கக்கூடாது, இதுக்கு மேலே போகக்கூடாது, அவுட் ஆஃப் ஃப்ரேமுன்றாங்க. இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறது? நான் இப்படிலாம் இருந்தால் அப்புறம் என்ன சொல்கிறது, என்ன நீங்கள் வந்து என்ன வந்து ட்ரிகர் பண்ணி பார்க்குறீங்களா அந்த மாதிரி சொல்கிறாப்ப. என்ன சொல்கிறாரு, தளபதி அவர்கள் வந்து, அதாவது இளைய தளபதி அவர்களா என்ன சிஎம் சார் என்ன மிரட்டி பார்க்குறீங்களா, பயமுறுத்தி பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கெலாம் நான் வந்து அந்த ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாப்புல. இந்த விஜய் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை சார், இந்த கூட்டம் அதுக்கெல்லாம் பயப்படுற கூட்டம் இல்லை சார். திரும்பவும் இந்த மீட்டிங்லையும் 2வது தடவை ஏற்கனவே சொல்லியிருக்காரு, 2026 தேர்தலில் 2 பேருக்கு தான் வந்து போட்டி, 1 டிவிகே அப்படின்னு மக்களை சொல்கிறாரு, 2வது டிஎம்கே அப்படின்னு மக்களை சொல்கிறாரு. இதை வந்து சத்தமாக கேட்கல அப்படின்ற மாதிரி 2வது தடவை 3வது தடவை மக்கள் சொல்கிறாங்க டிவிகே டிஎம்கேன்னு சொல்லிட்டு. பொறுத்தர் தான் பார்த்தாங்க. இல்லை உண்மையாகவே இது ஒரு சூப்பர் மேட்டர். என்னன்னா, நான் ஒரு இடத்துலையும் வந்துட்டு நான் சொல்கிறத விட இப்போ நம்ம இப்போ இந்த இதிலே பார்த்துப்போம், ஸ்கூலில் ஒரு காலேஜில் எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஏன் சொல்ல வைக்கிறாங்க, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து இந்த அட்டென்ஷன் அது அவங்க வந்து அதுக்குள்ளே வரணும், உங்கள் மைண்டில் அது ஏறணும். இப்போ வந்துட்டு டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் போட்டி, நான் மட்டும் சொன்னால் பத்தாது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீட்டுக்கு போய் ஆமாம் 2 கட்சி தாண்டி வேற எவனுமே இல்லடான்றது உங்க மைண்டுக்குள்ளே ஏறணுன்றதை ஏற்றி விடுறாரு பாரு. ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே கூட்டத்தையே சொல்ல வச்சுட்டாருங்கிறது. இல்லை ஆல்ரெடி இதை வந்து செய்வீர்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்டு பதில் சொன்ன இதுதான் வந்து இங்கே அவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. செய்வீர்களா இந்த இடத்துல டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்ற மாதிரி விஜய் தன்னோட ஸ்டைல்ல பேசுறாப்புல. அடுத்து இந்த வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல நீங்க பண்ற முதலீடா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப வெளிநாட்டுல நீங்க வந்து முதலீடு பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வரீங்களா, இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற முதலீடு வெளிநாட்டுல போடுறீங்களா
அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டது ரொம்ப வந்து நகைச்சுவைக்கு உண்டானது. ஆனால் சிந்திக்கக்கூடிய விஷயம். விஷயம். ஓ, அப்ப நீங்க அங்க போயிட்டு அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வரல, இங்க இருந்தெல்லாம் வாரி கட்டு போய் அங்கே போடுறீங்களா, போட்டு அது உங்க பேங்க் லாக்கருக்கு நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறது ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த பெரம்பலூர் மக்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு மன்னிப்பை சொல்லிடுறாரு. வர முடியாம போயிடுச்சுங்க, போக முடியாம போயிடுச்சுங்க, ஆனா இன்னும் வெகு விரைவில் நான் உங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறப்ப, இப்போ இந்த ஏன் இவ்வளவு நெருக்கடிக்கு உட்படுத்துறீங்க, எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க நீங்கன்ற அந்த பாயிண்ட்டை பேசும்போது மெயின் என்ன சொல்றாருன்னா, அரியலூருக்கு நான் போகும்போது ஒரு வழியில் நான் போற இடத்துல அந்த ஊர்லயே வந்து பவரை கட் பண்ணிட்டாங்க. போறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டீங்க பவரை. நான் திருச்சியில பேசிட்டே இருக்கும்போது மைக்கு வயரை கட் பண்றீங்க, என்ன பயமுறுத்தி பாக்குறீங்க வந்து டிஆர் சிஎம் சார்னு திருப்பி வந்து சொல்றாப்புல. ஸோ அப்போ இதுக்கு நிறைய பேர் வந்து இப்போவே நம்ம இந்த வீடியோவை பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க மைக் வயரை போயிட்டு ஆளுங்கட்சி தான் கட் பண்ணிருச்சு, போகிற இடத்துல அந்த ஊரில் ஏதோ ஒரு பவர் கட் இருந்திருக்கும், உடனே நான் வரேன்னொடனே பவர் கட் பண்ணிட்டாங்கன்னு இதெல்லாம் இப்படியாங்க அழுகுனி ஆட்டம் ஆடுவீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க ஆன்லைனில். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் வந்து இது ஒரு வேளை பிளான்டாக கூட இருக்கலாம், இல்லை இதை நான் வந்து என்னுடைய பிரச்சாரத்துக்கு யூஸும் பண்ணிக்கலாம், அது அவங்களுக்கு தெரியாது. அரசியல்வாதி இல்லை, எப்படி ஆளுங்கட்சியில் இது பிளான் பண்ணி கூட பண்ணிருக்கலாம். அரியலூர் வராங்க, ரொட்டேஷனை இந்த ஊர் கட்டாத கட் பண்ணி விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு, நமக்கு தெரியாது, நடந்திருக்கலாம். அந்த இடத்துலலாம் போடுறாரு, ஏங்க மக்களை நான் வந்து பார்க்க கூடாதா, ஏங்க உங்களெல்லாம் நான் வந்து சந்திக்க கூடாதா, ஏங்க அதுக்குமா போட்டி ஆயிடுது. ட்ரிகர் பண்றாரு அவர், ஏங்க உங்களால நான் வந்து பார்க்க கூடாதா, வரணும் தலைவா நீ வரணும் அப்படின்னு. இதுதான் வந்து நான் நேரடியாக உங்ககிட்டயே நான் வரேன், நான் உங்களையே கேட்கறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இதுக்கு மேல நீங்க இப்படியே அதாவது நெக்ஸ்ட் சனிக்கிழமைக்கு இப்படியே சொல்லிட்டாப்ல, இப்படியே இந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி வரைக்கும் எங்க கொடுப்பீங்க எங்க கொடுக்க மாட்டீங்கன்ற இதுலயே நான் வச்சிருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்க மாட்டேன், மக்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுறேன். ஸோ நேரடியா ஒரு என்ன சொல்றாருன்னா, ஒரு இது நிபந்தனையெல்லாம் இல்லை, ஒரு எச்சரிக்கை, நீ என்னை இப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனா நான் சும்மாலாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன்ற ஒரு லைனையும் எடுத்து வைக்கிறாரு. இப்போ இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கொள்ளையடிச்ச பணத்துல குடும்பத்தோட உட்காந்து நல்லா இதுவா இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு இதுனா, நான் வந்து 1வது படிச்சு 2வது படிச்சு 3வது படிச்சு காலேஜ் முடிச்சு விஸ்கா காலேஜ் முடிக்கல அந்த மாதிரி வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சொந்த உழைப்புல வச்சிருக்க பணத்தை வச்சிருக்கேன், சொந்த உழைப்புல வந்த நான் வந்து நான் எப்படி இருப்பேன்ற மாதிரி சொல்லி எனக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யத்திற்குரிய விஷயமா இருக்கு. போக போக வந்து என்னென்ன பேச போறாருன்றதை பார்ப்போம். திருவாரூர்ல வேற என்ன நடக்க போகுது, கிளம்பிட்டாரு, போயிட்டே இருக்காரு ஆண்டவே. அதனால திருவாரூருடைய இந்த மீட்டிங்ல விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு மக்கள்கிட்ட அப்படின்ற அந்த ஒரு வீடியோவோட நாங்கள் 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது பாலா மற்றும் எஸ்பிஆர்.